ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். கர்த்தராமே நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் வழி நடத்துகிறார். இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஒன்று கூடி வர தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தருக்கு மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருடைய திருவிருந்திலே பங்கேற்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் பங்கேற்பது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். அது நமக்கு வாழ்க்கையிலே பாதுகாப்பை தருவது மட்டுமல்ல, பரிசுத்தத்தை தருவது மட்டுமல்ல, அவரோடு கூட நாம் இணைந்து உன்னதங்களிலே என்றென்றும் அவரோடு அமர்ந்திருக்க நமக்கு உதவி செய்வது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையின் மூலமாகவே நாம் அவரை அறிகிறோம். அதன் மூலமாகவே நம்முடைய அனுபவங்களை நாம் அளந்து பார்க்கின்றோம். பெற்றவைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம், புதியவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். தயவு செய்து என்னோடு கூட யோவான் எழுதிய முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். The first epistle of John, chapter 5. யோவான் 1:5. நான் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய 5ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கின்றேன். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கின்றது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நீர் எங்களுக்கு தருவதற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அதை அனுபவிக்கும்படியாக அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் இந்த பூமியிலே துவங்கி நித்தியத்திலே உம்மோடு கூட வந்து நாங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். யோவான் அப்போஸ்தலனுடைய நிருபங்கள் ஆச்சரியமானவைகள். ஏனென்றால் மிக நெருக்கமாக இயேசுவோடு அவர் 3.5 ஆண்டுகள் இருந்தவர். அது மட்டுமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை, அற்புதங்களை கண்டவர். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களை கடைசியாக மரித்தவர். சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அவர் 90 வயசுக்கு மேல இருந்தார். யாராவது வயசாயிடுச்சு போயிடலான்னு நினைச்சா அந்த ஜெபம் எல்லாம் கேட்க மாட்டார். ஆண்டவரே 90 கடைசி வரைக்கும் அவர் நம்மை பயன்படுத்த வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு காலத்தில் நினைச்சார், சர்ச்சில் இருந்தெல்லாம் அவரை கொஞ்சம் சில சர்ச்சில் இருந்து, பெரிய சர்ச்சில் இருந்து அவருக்கு நோ என்ட்ரி போட்டாங்க. அவரே எழுதுகிறார் துக்கத்தோடு, நான் அந்த சர்ச்சுக்கு வர ஆவலா இருந்தேன், ஆனால் அந்த சர்ச்சில் இருக்கிற பிஷப்பு, பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, என்ன வராது, யோவான் அப்போஸ்தலனே வராத அப்படின்னு விரட்டுற சர்ச்செல்லாம் முதல் நூற்றாண்டில் இருந்திருக்கு. ஆகிலும் அவருடைய பயன் பெரும் காலங்கள் முடிந்து விட்டது என்று நினைத்த பொழுது, அவர் தண்டனைக்காக பத்ம தீவிலே வைக்கப்பட்டிருந்த பொழுதும் தேவன் அவரை அதுவரையிலும் இல்லாத வெளிப்படுத்தலை கொடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு முழுமையான சீஷனாக, அப்போஸ்தலனாக நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு மனிதருடைய அனுபவங்கள், பர்சனல் டெஸ்டிமனிஸ், அவருடைய
சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கு. 4 சுவிசேஷங்களிலே கடைசியாக எழுதப்பட்ட சுவிசேஷம் யோவான் சுவிசேஷம். அதை போல வேதாகமத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களிலே கடைசியாக இருக்கக்கூடிய புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். ஆகவே வேத வசனங்கள் அனைத்துக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே வேளையிலே அவர்கள் ஆண்டவரோடு எவ்வளவு நெருங்கிய அனுபவம் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே யோவான் மிக தெளிவாக எழுதுகிறார், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிப்பதற்காக உலகத்திற்குள் அனுப்பப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தோத்து போத்துறதுக்கு அனுப்பப்படல, ஜெயிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டோம். ஹல்லேலூயா. இதை முதலாவது நாம புரிஞ்சுக்கணும். நமக்கு அநேக வேளையில பிரச்சனை எப்படி வருதுன்னா, ஜெயிப்போமோ தோப்போமோ அப்படிங்கிற சந்தேகத்திலே தோத்துருவோம். தோல்வியிலே பெரிய தோல்வி என்னவென்றால், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையே இல்லாததுதான் பெரிய தோல்வி. இங்கே அவர் எழுதுகிறார், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எது? இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பதே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியிலே யோவான்வனை அவர் திரும்பவுமாக நாம் நினைவு கூற வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று அதையும் அவர் முக்கியப்படுத்துகிறார். 3 காரியங்கள் பரலோகத்திலே சாட்சியாக இருக்கிறது என்று சொல்கிறார். 3 காரியங்கள் பூமியிலே சாட்சியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தன்னுடைய வசனத்திலே எதை முக்கியப்படுத்தி இருக்கிறாரோ அதை முக்கியப்படுத்துவது நமக்கு அவசியம். எத்தனையோ காரியங்களில் நம்முடைய நினைவுகள் இருக்கலாம், சிந்தனைகள் இருக்கலாம், நம்முடைய ஈடுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று பாருங்கள். தேவன் வைத்த வழி எதுவென்று பாருங்கள். அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாம் நம்மை தேவனோடு இணைத்துக் கொள்கிறோம். அப்படி சித்தத்திலே, வழியிலே, நோக்கங்களிலே நம்மை இணைத்துக் கொள்கிறோம். இது மிக முக்கியம். இது வெவ்வேறு கோணங்களில் வேதாகமத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். இது மிக முக்கியம். முதலாவதாக நாம் இங்கே பார்க்கின்றோம், இது இயேசுவை குறித்து ஒரு விசேஷித்த விளக்கம், ஒரு நியூ டெஃபினேஷன் about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே, 1 யோவான் 5:6, இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், தொடர்ந்து ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த பகுதியிலே நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் சாட்சி. இது ரொம்ப முக்கியம். நம்ம பொதுவாக சொல்ற சாட்சிக்கும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற சாட்சிக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. நம்ம சாட்சின்னு என்ன சொல்றோம்னா, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை முன்பாக வந்து சொல்லுவதை சாட்சி என்று சொல்லுகிறோம். இன்னும் இவ்வளோ குறைஞ்சபட்சம் ஒரு சாட்சி கேட்க இருக்கிறோம். சர்வீஸ்னா ஒரு சாட்சி இருக்கும். ஆனாலும் நாம் வழக்கமாய் பயன்படுத்துகிற சாட்சி என்ற வார்த்தையை காட்டிலும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாட்சி, ஆங்கிலத்திலே விட்னஸ் என்று இருக்கும். நாம் சொல்லுகிற சாட்சி டெஸ்டிமனி. டெஸ்டிமனியில் இங்கிலீஷில் முதல்ல டெஸ்ட் வரும், அப்புறம் மணி வரும்னு இல்லை, முதல்ல டெஸ்ட் வரும், அப்புறம் டெஸ்டிமனி வரும். சோதனை போராட்டங்கள் வந்தால்தான் சாட்சிகளே வரும். நான் சத்திற்கு சாட்சியாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு சோதனையும் போராட்டமே வரக்கூடாது அப்படின்னா பரீட்சையே எழுதாமல் வெற்றி. அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தான் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் பாஸ் பண்ணிகிட்டே போடுவாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் என்ன பண்ணோம், வெற்றி என்றால் என்ன பண்ணும், பரீட்சை எழுதணும். Only when you have a test, you will have a testimony. ஆகிலும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாட்சி என்பது இட்ஸ் விட்னஸ். அப்படி என்றால் அது ஒரு சட்ட வார்த்தை, சட்டபூர்வமான வார்த்தை. நான் பிறந்து வளர்ந்த ஊரில்
ஊர் கட்ட பஞ்சாயத்து அன்று முதல் இன்று வரை ரொம்ப கடினமானது. யார் யாரை கல்யாணம் பண்ணணும், யார் ஊருக்குள்ள வரணும் வரக்கூடாது, வீடு கட்டுறது எல்லாம் ஒரு கட்ட பஞ்சாயத்து. இன்னை வரைக்கும் அப்படிதான் இருக்கு. யாராயிலும் அந்த கட்ட பஞ்சாயத்தை மீறினா கொன்னுடுவாங்க, அவ்வளவுதான். எரிச்சிடுவாங்க, இல்லாட்டினா கடலில் கொண்டு போய் கல்லை கட்டி கொண்டு தூக்கி போட்டுருவாங்க. சரீரம் ஒதுங்கவே ஒதுங்காது. அவங்களே கோயிலுக்கு காசு பிரிக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு 500 ரூபா மாதம் பிரித்து, கொலைக்கு சம்மந்தமே இல்லாதவன் ஜெயிலில் உட்காந்து கூழ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான். 6 வருஷம் கழிச்சு அவன் விடுதலை ஆயிடுவான். ஏன் அப்படின்னா, ஒரு சாட்சியும் கொலை நடந்தது உண்மையா இல்லையா? உண்மை. ஆனா அவனுக்கு ஏன் தண்டனை இல்லை? சட்டம் என்றாலே அது செயல்படுவதற்கு ஒரு சாட்சி தேவை. சில பேர் சாட்சி எல்லாம் கலைச்சிருவாங்கம்பாங்க, சில பேர் அப்ரூவர் ஆயிட்டாருப்பாங்க. அப்படின்னா முதல்ல சேர்ந்து இவர் கத்தி எடுத்து கொடுத்துருப்பாரு, வெட்டியிருப்பாரு, கடைசியில் நான் தான் எடுத்து கொடுத்தேன்ட்டு இவர் நல்லபடியாக வெளியே வந்துடுவார், அரசாங்க அப்ரூவர். இவையெல்லாம் சட்டபூர்வமான வார்த்தைகள், அடிக்கடி நாம் படிக்கிறவைகள். வேதா சட்டம் சொல்லுங்க பார்ப்போம். பழைய சட்டம், பழைய உயில், புதிய, அவ்வளவுதான். இது புக்கே, இது லா புக்கு. யாராவது நீங்க பிஎல் படிக்கலன்னு கவலைப்படாதீங்க, இதை படிச்சாலே நீங்க எம்எல்ஏட பெருசு. இது ஒரு சட்ட புத்தகம். இந்த சட்ட புத்தகத்தில் பரலோகத்தில் சில சட்டங்கள் உண்டு, பூமியிலே சில நியமனங்கள் உண்டு. You may not see God visible all the time, but God has instituted a law and a system to govern the universe and guide our life. நாம் இறைவனை ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உருவாக்கிய சட்டங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவன் உருவாக்கிய அமைப்புகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் இந்த உலகம் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, சர்வலோகமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சொல்லுகிறோம். இந்த சட்டத்திலே பரலோகத்திலே 3 பேர் இருக்கிறார்களாம், பிதா, குமாரன், பரிசுத்தம். அதனாலதான் சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட் செல்லாதுங்கிறது. குறைஞ்சது 2 பேர் இருக்கணும், 3 பேர் இருக்கணும். பெஞ்சும்பாங்க கோர்ட்ல போய் பார்த்தீங்கன்னா. பரலோகத்திலே 3 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் பூமியிலே 3 சாட்சியை பார்க்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். நாம் தேவனுக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ்வதற்கும், இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கும், பரலோகத்தில் இருக்கக்கூடிய திரித்துவ தெய்வம் இந்த பூமியில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே 3 சாட்சிகளை எதிர்பார்க்கிறார்கள். இந்த 3 சாட்சி இருந்தா அவர் நம்மோடு இருப்பார், நமக்கு வெற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அது வேற ஒன்றும் இல்லை. இந்த 3 சாட்சியை தவிர மற்றதெல்லாம் என்னங்க? அவைகள் எல்லாம் ஆட் ஆன்ஸ், நற்குணங்கள் இருந்தா நல்லது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற 3 முக்கிய சாட்சிகள். அந்த 3 குறித்து இங்கே பூமியிலே சாட்சியிடுகிறவைகள் 3: ஆவி, ஜலம், ரத்தம். இந்த 3ம் என்ன பண்றீங்க? ஒருமை, ஒன்றாக இருக்கிறது. பரலோகத்திலே 3 பேர் இருக்காங்க. அவர்கள் 3வரும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துவத்தினுடைய முழுமையும், பூமியிலே தெய்வம் விரும்புகின்ற முழுமையும் ஒருமைப்பட்டு இருக்கிறது. பரலோகத்தின் திருத்துவ தெய்வம் இயேசு என்ற பெயரிலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவருக்குள்ள பிதாவாகிய தேவன் அவரோடு இருக்கிறார். அவர்தான் குமாரனாகிய தேவன். அவர்தான் பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கிறார். 3 தெய்வங்கள் அல்ல, ஒரே தெய்வம். நம்மால் 3 முறைகளிலே அறிந்து அனுபவிக்கும்படியாக எல்லா நேரங்களிலும் அவர் சர்வ வல்லவராய், சர்வ ஞானியாய், சர்வ வியாபியாய் நமக்கு உதவி செய்ய அவர் அந்த தன்மையை கொண்டிருக்கிறார். ஆனால் முக்கியமான காரியம் பூமியிலே இன்று நாம் கவனிக்க வேண்டியது, அவர் எதிர்பார்க்கிற 3 சாட்சிகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? மரியாளை பார்த்து, மன்னிக்கவும், மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே. அது என்ன? உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
தெரிந்து கொண்டாய். இது ஃபர்ஸ்ட் டேனால இன்னைக்கு ஒரு நாள் லேட் கமிங் அக்ரீடு. மரியாளை பார்த்து பாராட்டுகிறார். என்ன பாராட்டுகிறார்? நீ உன்னை விட்டு எடுபடாத நல்ல, யார் அந்த நல்ல பங்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரலோகத்திலே பல சட்டங்கள் உண்டு. நீங்கள் இதற்கு முன்பாக பார்ப்பீர்கள் என்றால் 2ஆம் வசனத்திலே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. பரலோகத்திலே பல சட்டங்கள் உண்டு. முதலாவது சட்டம் என்னவென்றால், தேவன் ஒருவரே. அதுதான் ஃபர்ஸ்ட். நாம் நினைக்கிறதெல்லாம் தெய்வம் அல்ல, மக்கள் வழிபடுவதெல்லாம் தெய்வம் அல்ல. பூமியிலும் அதே சட்டம், தேவன் ஒருவரே. இரண்டாவதாக பரலோகத்திலே ஒரு சட்டம் உண்டு. நன்மை செய்கிறவனுக்கு நன்மை உண்டு, தீமை செய்கிறவனுக்கு தீமை உண்டு. அவரிடத்தில் பட்சபாதமே. இஸ் a just God. ஜஸ்டிஸ்னு கோர்ட்டெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே உண்மையே நீதி அரசர் யாருதான்? ஜஸ்ட் காட். அவரிடத்தில் பட்சபாதமே. மனுஷர்களுக்கு என்று பரலோகத்தில் ஒரு சட்டம் போட்டார்கள். அது என்னவென்றால், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவன் தண்டிக்கப்பட வேண்டும். தண்டனையிலே கொடிய தண்டனை என்ன தெரியுமா? தேவன் தன்னை விட்டு தூர விலகிறது, நம்மை விட்டு. அதுதான் கொடிய தண்டனை. வேற எந்த மாற்றமும் நிகழாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை விட்டு விலகிவிட்டால் அதுவே கொடிய தண்டனை. நரகம் என்பது நாம் நினைப்பது போல சாத்தான் இருக்கிற மிகுந்த அக்கி மட்டுமல்ல. when somebody is away from God, that is hell. தேவனை விட்டு தூரம் இருப்பதுதான் நரகம். பரலோக சட்டம் என்னவென்றால், பாவம் செய்கிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இது பரலோக சட்டம். இது நமக்காக போடப்பட்ட சட்டம் அல்ல, இது தேவ தூதர்களுக்காக போடப்பட்ட சட்டம். ஆகவேதான் நான் தேவனை போல் ஆவேன் என்று ஒரு தூதன் எழும்பிய பொழுது அந்த எண்ணம் வந்தவுடனே அவனில் பாவம் காணப்பட்டது. அவனால் தேவ பிரசன்னத்தில் நிற்க முடியவில்லை. யாரும் அவனை கோர்ட்டில் கூப்பிட்டு தண்டனைலாம், எப்பொழுது பாவம் காணப்பட்டதோ அப்பொழுதே அவன் விழுந்து போனான். ஆனால் இந்த சட்டத்திலே தேவன் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். அது என்ன? ஒரே குற்றத்திற்கு 2 பேர் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அமெண்ட்மெண்ட். ஒரே குற்றத்திற்கு 2 பேர் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் குற்றத்திற்காக இயேசு தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவரை விசுவாசிக்கும் பொழுது நான் இலவசமாய் மன்னிக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. இது இயேசு எப்படி செய்கிறாராம்? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் தண்ணீரில் மூழ்கி எழுந்தது என்று நாம் நினைக்கிறோம். நீங்கள் மருத்துவர் இடத்துல போய் கேட்பீர்கள் என்றால், ஹியூமன் பாடியில அதிகமா 90% என்ன இருக்குன்னு கேட்டா தண்ணி இருக்கும்பாங்க. 90%. அதனாலதான் டயரியா டிசென்ட்ரியா வந்தா செத்தே போயிட்டேன்னு சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா நம்ம உடம்புல அவ்வளோ தண்ணி இருக்கு. வெயில்லாம் ரொம்ப அதிகமாக வரப்போகுதான். அதனால நீங்களும் அடிக்கடி தண்ணி குடிச்சிங்க. நான் சொல்றது நல்ல சுட வச்சு ஆறுன தண்ணி சொல்றேன். அடிக்கடி தண்ணி, ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பாட்டில். ஏனென்றால் நம்ம உடம்பு ஒரு முக்கியமான அமைப்பு என்னது? தண்ணீர். ஜலத்தில், பொதுவாக ஜலத்தினால் என்று சொல்லும் பொழுது நாம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து வச்சிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் மனுக்குலம் என்று தேவன் பார்க்கும் பொழுது நம்மை அவர் ஒரு தண்ணீர் அடிப்படையிலே நம்முடைய சரீரத்தை உருவாக்கி இருக்கிறார். இரண்டாவதாக இரத்தத்தின் அடிப்படையிலே நம்மை உருவாக்கி இருக்கிறார். மனிதனுடைய உயிர் எங்கே இருக்கிறது? இரத்தத்தில் இருக்கிறது. The life of a human being is in the blood. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்கிறபடியினால் அந்த பிள்ளைகளுடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருக்கின்ற பாவ கரை தண்டனையை ஏற்றுக்கொள்ள
பரிகார பலியாகிய ஆவியின் தெய்வம் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமியிலே அவதரித்தார். அல்லேலூயா. ஆகிலும் அவர் மாம்ச சித்தத்தின்படியோ மனுஷ சித்தத்தின்படியோ இச்சையின்படியோ பிறக்காதபடிக்கு அவர் ஆவியினாலே இந்த பூமியிலே அவதரித்தார். அல்லேலூயா. ஆவியினாலே இந்த பூமியிலே அவதரித்தார். அல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தரை எப்பொழுதும் ஆவியின் ரூபமாக பூமிக்கு வந்த ஒரு மாநில அவதாரமாக பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த பகுதிகளெல்லாம் தொடர்ந்து எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். அவருடைய மாம்சம், அவருடைய இரத்தம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகள் நம்மை ஜெயிக்க வைக்கின்றது. யோவான் இப்படி எல்லாவற்றையும் எழுதுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்றால், வேறு காரியங்கள் நம்மை ஜெயிக்க வைப்பது இல்லை. அவருடைய மாம்சமும் அவருடைய இரத்தமும் சிலுவையிலே பரிகார பலியானது. அது மட்டுமல்ல, அவர் நமக்குள் வரும் பொழுது நம்முடைய மாம்சமும் நம்முடைய உயிரும் இரத்தமும் அவருக்கு அர்ப்பணிக்கப்படும் பொழுது அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றியாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். இதிலே நற்கிரியைகளுக்கு பங்கில்லை, இதிலே தான தர்மங்களுக்கு பங்கில்லை, இதிலே விரதங்களுக்கு பங்கில்லை, இதிலே பிறப்புரிமை என்று ஒன்று இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த பூமியிலே வெற்றி பெறுவதற்கு அவரை விசுவாசிக்கிறோம். அதனுடைய பொருள் என்னவென்றால், அவருடைய மாம்சம் நம்முடைய மாம்சத்தோடு இணைகிறது, அவருடைய இரத்தம் நம்முடைய இரத்தத்தோடு இணைகிறது. ஒவ்வொரு முறையும் நாம் கர்த்தருடைய திருவிருந்திலே பங்கேற்கும் பொழுது இந்த உணர்வை, இந்த அனுபவத்தை, இந்த உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையிலே அவர் பலியாக கொடுக்கப்பட்டால் அன்று அவருடைய மாம்சமும் இரத்தமும் பரிகார பலி. ஆனால் ஒரு அப்பத்துண்டையும் ஒரு திராட்சை ரசத்தை நிரப்பப்பட்ட ஒரு சிறு பாத்திரத்தையும் நாம் பயன்படுத்தி அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம் உட்கொள்ளும் பொழுது we are renewing our covenant and our commitment. நம்முடைய உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம், நம்முடைய அர்ப்பணிப்பையும் புதுப்பித்துக் கொள்கிறோம். இது சடங்காச்சாரம் அல்ல, இது சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு புதுப்பித்தல். ஒவ்வொருவரும் ஆதி திருச்சபையிலே ஒவ்வொரு நாளும் இதை புதுப்பித்தார்கள். ஆகவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நாம் மாதத்திற்கு ஒரு முறை வைக்கிறோம். இன்னும் கூட அநேக திருச்சபைகளிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உண்டு. காலை ஆராதனையும் உண்டு, மாலை ஆராதனையும் உண்டு. நாம் பொதுவாக முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே காலையிலே 8:30 மணிக்கு நடக்கிற தமிழ் ஆராதனை, 11:30 மணிக்கு நடக்கிற ஆங்கில ஆராதனை, மாலை 5:30 மணிக்கு நடக்கின்ற தமிழ் ஆராதனையிலே கர்த்தருடைய திருவிருந்து மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அது நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதில் பங்கேற்கிறோம். ஆனால் இதனுடைய உண்மையான தாற்பயம், இதனுடைய உண்மையான அஸ்திவார விளக்கம் என்னவென்றால், நாம் அவரோடு இணைந்து கொள்ள அவருடைய மாம்சமும் அவருடைய இரத்தமும் நமக்கு உதவி செய்கிறது. இது மிக முக்கியமானது. அந்த பொருள் மட்டுமல்ல, மிக முக்கியமானது அந்த விசுவாசம். அந்த விசுவாசம். ஏதோ பிரெட் கொடுத்தாங்க, ஏதோ ரசம் கொடுத்தாங்க, அப்படி ஏனோ தானோன்னு இல்லை. அந்த நேரத்திலே உங்கள் உள்ளத்திலே நீங்கள் உறுதிப்படுத்துகின்ற உங்கள் விசுவாசம். It's your faith that matters. கிறிஸ்தவ அனுபவத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியங்களிலே ஒன்று, இது போன்ற இடத்திலே நாம் திருவிருந்தில் பங்கேற்கும் பொழுது மட்டுமல்ல, அவருடைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆவியோடும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வாரத்தின் எல்லா நாட்களிலும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா நாட்களும். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். இங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே சாட்சியிடுகிறவைகள் 3: ஆவி, ஜலம், ஜலம் என்றால் தண்ணீர்,
இரத்தம் என்பவைகளே, இந்த மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று மனித சரீரத்திலே இவைகள் ஒருமைப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்திலே ஆவி உண்டு, தேவன் அருளிய ஆவி. நம்முடைய சரீரத்திலே தேவன் உருவாக்கிய இரத்தம் இருக்கிறது. நம்முடைய மாம்சம் என்று சொல்லும் பொழுது அதுவும் தண்ணீர் தான். இவைகள் நம்மிலே ஒன்றாக்கி இருப்பது மட்டுமல்ல, இவைகள் இயேசு கிறிஸ்துவிலேயும் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறது, பிரிந்திருக்கவில்லை. இவைகள் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே சில இடங்களில் நாம் கவனிக்க முடியும். அவர் பிறந்த பொழுது அவர் ஆவி மட்டுமல்ல, சரீரம் மட்டுமல்ல, இரத்தத்தோடு பிறந்தார். மனுஷ இரத்தம் அல்ல, தேவனாலே உருவாக்கப்பட்ட இரத்தம். அவர் வளர்ந்த பொழுது அவருடைய சரீரத்திலே எந்த பாவமும் வராதபடிக்கு அதை பரிசுத்த பலியாக காத்துக்கொண்டார். ஆகவேதான் அவரால் கேட்க முடிந்தது, உங்களில் என்மேல் யார் குற்றம் சுமத்த முடியும்? ஒரு முறை டைரக்டா கேட்டார். அதனுடைய பொருள் என்ன? அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே இரத்தத்திலே குற்றம் சுமரவே இல்லை. பரிசுத்த சரீரம், பரிசுத்த இரத்தம், பரிசுத்த தண்ணீர் அடங்கிய சரீரம். அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்திலே மறைமுகமாக சொன்னார். ஒரு பெண்ணை கையும் களவுமாக பிடித்து கல்லெறிந்து கொள்ள அழைத்து வந்தார்கள். சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு சொன்னார், உங்களில் குற்றமில்லாதவன் இவள் மீது முதலாவது கல்லெறியட்டும். அது மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட தண்டனை சட்டம். எல்லாரும் போய்விட்டார்கள். இப்பொழுது அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், அவர் நினைச்சிடக்கூடாது, ஏன்னா இவரும் தப்பு பண்ணியிருப்பார் போல இருக்கு, அதனாலதான் இவர் கல்லெறியல அப்படின்னு. ஆகவே அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்கு அப்படின்னு. சகோதரியே, மற்றவங்க எல்லாம் மனசாட்சி கடிந்து கொள்ளப்பட்டு போயிட்டாங்க, ஏன்னா அவன் குற்றம் செஞ்சிருக்கான். இங்க வந்திருந்த கும்பல்ல உனக்கு எதிராக நிக்கிற ஆள்ல உன் மேல முதல் கல்லை வீசுறதுக்கு, கல்லு வீசுற ஒவ்வொருத்தனும் குற்றம் செய்யாம இருக்கணும்னு அவர் சொல்லல. இனாகுரேஷன் மட்டும் குற்றம் இல்லாதவன் பண்ணட்டும், மற்றவன் எல்லாம் குற்றத்தோட என்ன பண்ணிட்டு அடிக்கட்டும். இந்த கூட்டத்தில் கோவிந்தா போடுவோம் இல்லையா, அது மாதிரிதான் அந்த நாட்கள்ல முதல்ல ஒருத்த அடிப்பான். வேலைகளிலே வேத பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். ஒருத்தன் கல்லறிவான், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கல்லறிவாங்க. ஸ்தேவான் அப்படிதான், ஒருத்தன் கல்லறிஞ்சிருப்பான், உடனே கடைசியில கல்லறிஞ்ச ஏன்டா அவன் மேல எரிஞ்சு எனக்கு தெரியாது, எல்லாம் அறிஞ்சான். இப்போ இயேசு அங்கே இருக்கிறார். அந்த பெண் அங்கே நடுங்கி போய் சொல்கிறார், என்கிட்ட குற்றம் இல்லை, ஒருவேளை நான் சொன்ன சட்டத்தின்படியே நான் முதல் கல்ல என்ன பண்ணிருக்கலாம், எரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் நான் உன்னை ஆக்கினைக்குள் தீர்க்கப் போவது இல்லை. அங்கேயும் அவருடைய குற்றமற்ற தன்மையை அவரே சொல்லுகிறார். ஆகவே உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தம் குற்றமற்ற இரத்தம். அவருடைய இரத்தம் குற்றமற்ற இரத்தம் என்பதை இன்னொரு சம்பவம் விளக்குகிறது. 2 கள்ளர்கள் 2 பக்கத்திலே சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆரம்பத்தில் 2 பேரும் திட்டினானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு எங்க இருந்தா வந்திருக்குன்னு தெரியல மனமாற்றம். அவன் உடனே சொல்றான், நாம் செய்தவைகளுக்காக தண்டிக்கப்படுகிறோம். இவர் எனக்கு தெரிஞ்சு எந்த குற்றமும் செய்யல. ஏன் அப்படி சொன்னார்னா, பேட்ட ரவுடிங்களுக்கு மற்ற ரவுடியை தெரியும், ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மற்ற கொலையாளிகளை தெரியும். அவன் ஊர்ல இருக்கிற முக்கியமான குற்றவாளிகள் நம்ம 2 பேருக்குண்டா தெரியும்டா. இந்த ஆள் பேரை இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணல, கேள்விப்பட. ஆகவே அவன் மனம் திரும்பி சொல்லுகிறான், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை அவனுடைய வார்த்தையும் சொல்லுகிறது, அவர் குற்றமற்றவர். பிலாத்து என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறாரு. முதல் முறையா ஒரு கேஸ், ஆச்சரியமான கேஸ். இவன் அவரை இயேசுவை விடுவிக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு என்ன விடுவிக்கிறது நீ இல்ல பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது கேஸ்? ஜட்ஜி ரிலீஸ் பண்றாங்கிறாரு, குற்றவாளி அது உங்க கையில இல்ல, மேல இருக்கிறவங்க கையில இருக்காங்கிறாரு. அவனுக்கு ஏற்கனவே குழம்பி போச்சு. யூதர்கள் கூட்டு வர்றாங்க. விடிய காலில் 3:30 மணிக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப பிலாத்தோட வீட்டை தட்டி ஒரு பெரிய கொலைகாரனை கொண்டு வந்துட்டாங்க. போய் பார்த்தா அவர் சொல்றாரு, வந்தவங்கெல்லாம், என்னப்பா நீ சொல்ற சார்ஜ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, சரி நம்மளே ஒரு என்கொயரி நடத்துவோம்னு நடத்துறாரு.
கடைசியில் அவர் போய் சொல்றாரு, நீ சொல்ற தண்டனைக்கு உரிய எந்த குற்றமும் இவர்கிட்ட இல்லை. அவரை குற்றவாளியாக தீர்க்கவில்லை, அவன் கை கழுவினான். ஆனால் குற்றவாளிக்குரிய தண்டனையை கொடுத்தான். அவனும் சொன்னான் அவர் குற்றமற்றவர். நன்றாக கவனியுங்கள். ஒரு சாதாரண கூட்டத்திலே அவர் குற்றமற்றவர் என்பதை நிரூபித்தார். அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிற பரிசேயர் மத்தியிலே என்னிடத்தில் குற்றம் என்று உங்கள் யார் நிரூபிக்க? ஒருத்தனும் ஏதாவது இருந்தால் சும்மா இருப்பாங்களா? விட்டுருப்பாங்க? ஒண்ணுமே இல்லை. அடுத்தது கள்ளன் சொல்றான், நம்ம லிஸ்ட்ல இல்லவே இல்லையே. தேசத்தினுடைய அதிபதி சொல்றாரு, எனக்கு யாரையும் கொல்ல அதிகாரம் உண்டு, ஆனால் I have nothing to charge him. அந்த ஆள் மேல குற்றம் சுமத்துறதுக்கு ஒன்றுமே. உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே பரிகார பலியாக சிந்தப்பட்ட இரத்தம் குற்றமற்ற இரத்தம். கடைசியில் ஒருத்தன் சொன்னான், குற்றமற்ற இரத்தத்தை நான் கூடவே இருந்தவன் சொல்றான். அவனுடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷனும் இயேசு கிறிஸ்துவினுடைய டிக்ளரேஷன் ஆஃப் தி கிங்டமும் மேட்ச் ஆகல. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் கும்பல்லாம் இப்ப அமைச்சராயிட்டாங்க, கொஞ்ச நாள்ல மேட்ச் ஆகாது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும், நடக்கிற காரியங்கள்லாம். அப்ப என்ன பண்ண, அரசல் உரசல்லாம் என்ன பண்ணோம் வரும். இன்னைக்கு இங்கே இருந்து இங்கே சேர்ந்தம்பாங்க, நாளைக்கு இங்கே இருந்து அங்கே போனோம்பாங்க. நீ பாருங்க, இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்னென்ற மக்களுடைய சுயநல எதிர்பார்ப்புகள் ஒரு தலைவனுடைய தரிசனத்தோடு மேட்ச் ஆகாது பொழுது என்ன ஆயிடும்? காட்டி கொடுப்பார்கள், கட்சி மாறுவார்கள். இதுதான் அன்று நடந்தது. ரோமருடைய சாம்ராஜ்யத்திலிருந்து யூதர்களை அவர் விடுவிப்பார் என்று ஒரு பெரிய கூட்டம் இயேசுவுக்கு பின்பாய் வந்தது. ஆனால் அவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டதல்ல, இது என்னுடைய ராஜ்யமாயிருந்தால் என் சேவகர்கள் தூதர்கள் வந்து எனக்காக போராடி இருப்பார்கள். நான் மனிதர்களுடைய கைகளிலும் பிலாத்தினுடைய கைகளிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க மாட்டேன். நான் இதற்காகவே வந்தேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் நமக்குரியதல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் வெற்றி பெறுகிறான் என்றால் இந்த உலகத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நிச்சயம்தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தின் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாய் மாறுவது இல்லை. சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா சரி. நம்ம ஆட்கள் சில பேருக்கு ரொம்ப நாளாக பாஸ்டராக இருந்து போர் அடிச்சு போச்சு, ரொம்ப நாள் விசுவாசியாக இருந்தால் போர் அடிச்சு போச்சு, ரொம்ப நாள் பிஷப்பாக இருந்து போர் அடிச்சு போச்சு. இப்பொழுது ஒரு இணை அமைச்சர், துணை அமைச்சர், துணை முதலமைச்சர், குறைஞ்சபட்சம் ஒரு போர்டு சேர்மன் கொடுப்பாங்கன்னு அலையிறாங்க. நாம் அறிய வேண்டும், இவ்வுலகத்தில் அரசியல் சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்காக இயேசுவும் வரவில்லை. இயேசுவின் சீஷர்களை பார்த்து, நீங்கள் இந்த உலக அரசியலிலே அரசியல் சாம்ராஜ்யங்களை நிறுவுங்கள் என்று இயேசு நமக்கு கட்டளை கொடுக்கவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? நாம் ஜெபம் பண்ண வேண்டும், செயல்பட வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்தின் தன்மைகள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உள்ளத்தில் வெளிப்படட்டும். Let your will, as it is done in heaven, be done in the life of every individual. ஆகவே தேவன் சொன்ன ராஜ்யம் என்பது இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்து அன்பும் மனதிருக்கமும் வல்லமை உடையவராக வெளிப்படுவதே அல்ல. உலக அரசாங்களை ஆளுவது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை அல்ல. நீங்க வரலாற்றை திரும்பி பார்த்தீர்கள் என்றால், எப்பொழுதெல்லாம் இயேசுவின் சீஷர்கள் நடுநிலையாளர்களாய் இருந்து எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார்களோ அப்பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், தேவ ராஜ்யம் பரவியது. எப்பொழுதெல்லாம் இயேசுவின் சீஷர்கள் மத குருக்களாய் மாறி அரசனோடு ஆளுகிறவர்களோடு அவர்களுடைய பதவிகளையும் அவருடைய சொத்துக்களையும் அவருடைய பெருமைகளையும் பெற்று பெரிய பெரிய கோயில்களை கட்டினார்களோ கிறிஸ்தவம் சீரழிந்தது. வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். Whenever God's apostles and disciples were only following Christ, Christian faith grew
people became disciples. But whenever the religious Christians went too close with the rulers of the state, became very close to the kings, and accepted possessions, buildings, money, they lost Christian faith. They became another institution. அவ்வளவுதான். இந்த கடைசி காலத்திலே நாமும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் குற்றமில்லாமல் சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தினால் மக்கள் மீட்கப்படுகிறார்கள் என்பதை மக்களுக்கு அறிவித்து அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவது. உலக அரசாங்கத்தை பிடிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இதை நாம் தெளிவாக மனதில் வைத்துக் நம்ம பல பேர், நான் ஒரு தடவை ரசிக்கப்பட்டு ஒரு சர்ச்சுக்கு போனேன். அங்கே ஒரு நாள் ஒரு நல்ல சண்டே ஸ்கூல் டீச்சர் அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க. நான் புதுசாக உட்காந்துருக்கேன். அவங்க சாட்சி சொன்னாங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் நடிகை ஆகணும்னு ரொம்ப ஆசை. திடீர்னு எனக்கு டவுட் வச்சு, இப்போ நல்லா நடிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. நல்லா கவனிங்க, சின்ன வயசில் நமக்கு என்ன டிசையர்ஸ் இருக்கிறோ அதை வந்து நம்ம ஆவிக்குரிய ராஜ்யத்தில் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறோம். நாட் ஆல் டிசையர்ஸ் should be fulfilled in spiritual life. சில டிசையர்ஸ் என்ன பண்ணிடணும், சிலுவையிலே அறைந்து ஓட வேண்டும். குற்றமற்ற அவருடைய ரத்தம், குற்றமற்ற அவருடைய ரத்தம், குற்றம் சுமத்தப்படாத கரைபடாத அவருடைய சரீரம் நம்மை அந்த பாதையிலே நடத்தி செல்வதற்காக நமக்கு தந்தரிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இந்த மூன்றும் நமக்குள் இருக்க வேண்டும். அவர் குற்றமற்றவராய் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அதுவே நமக்கு சாட்சி. ஆரம்பத்தில் சொன்ன விதிமுறைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உலகத்திலே நீதிமன்றத்தில் எதை கேட்கிறார்கள் என்றால், சட்டம் இருக்குங்க, ஆனா அந்த சட்டத்தின்படி ஒரு தீர்ப்பு வழங்க சாட்சி இருக்கிறதா? நமக்கு ஒரு சாட்சி இருக்கிறது, நமக்கு ஒரு சட்டமும் இருக்கிறது. அது என்ன? பாவம் செய்கிறவன் சாகவே சாவான். அடுத்த அதில் இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட், அதனுடைய சற்று சிறிய மாற்றம் என்னவென்றால், ஒரே பாவத்துக்கு 2 பேர் சாக வேண்டிய இது 2 சட்டம். ஆனால் நமக்கு சாட்சி என்ன? நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். ஆகவே நாம் போய் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர் நம்மளை பார்ப்பார். பார்த்த உடனே நமக்கு தமிழ சொல்லுவாங்க இல்லையா, குற்றம் உள்ள மனசு குறுகுறுக்கும். உங்களுக்கு குறுகுறுக்குதா? சில பேர் பார்க்கறத பார்த்தா அது குறுகுறுக்கிறதுலாம் நின்று செத்து எவ்வளோ நாளாச்சு. சில பேர் பாவத்துக்கு சாகலை, சில பேர் மனசாட்சி செத்து போச்சு. கள்ளத்தனம், கபடு, பொய், இங்க போறியா, அங்க போகவே இல்லை, அங்கதான் போயிருப்பாங்க. ஏன் லேட்டா வந்த? பஸ் லேட்டு. கள்ளத்தனம். 10 மணிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, 2 மணிக்கு ஊர் சுத்துவாங்க. கள்ளத்தனம். இதெல்லாம் ஏன் வருது? நம்ம மனசாட்சி என்ன பண்றது இல்ல? என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, வேலை செய்யலைங்க. சில பேர் பாவத்தை சிலுவையில், மாம்சத்தை சிலுவையில் அறைவதற்கு பதிலாக மனசாட்சியை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். நம்ம மனசாட்சி வேலை செய்யணுங்க. கடவுள் நமக்கு ஒரு வழி உண்டாக்கி இருக்கிறார். என்ன? நம்ம மனசுமே குறுகுறுங்கும் மனசாட்சி வேலை செஞ்ச. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் குற்றம் செய்யாதவன் அல்ல, ஆனால் என் குற்றத்தை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர். ஆகவே I have not come here as a matter of right. ஏதோ உரிமை உள்ளவன் போல உம்முடைய அன்பை கேட்க நான் வரவில்லை. நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கு தண்டனை உண்டு. ஆனால் அந்த தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர். அதை நம்பி நான் உம்மிடத்தில் வருகிறேன். அதை நம்பி. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று அவருடைய திரு ரத்தத்திலே நாம் பங்கேற்கும் பொழுது, அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்திலே நாம் பங்கேற்கும் பொழுது நாம் என்ன அறிக்கையிடுகிறோம்? நம்முடைய விசுவாசத்தை எப்படி நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம்? நாம் சொல்லுகிறோம், இயேசு சுவாமி என் மீது இரக்கம் பாராட்டி எனக்காக
என்னை இந்த பூமியிலே வெற்றி பெற செய்வதற்காக நீர் பட்ட பாடுகளுக்காய் நன்றி. பிற்கப்பட்ட உம் சரீரத்திற்காய் நன்றி. சிந்தப்பட்ட உம்முடைய தூய இரத்தத்திற்காக நன்றி என்று நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்ல வேண்டும். இது கம்யூனியன் சர்வீஸ்க்கு ப்ரிப்பரேஷன்ல வாழ்நாள் முழுவதற்கும் இதுவே நியதி. வாழ்நாள் முழுவதற்கும் இதுவே நியதி. தேவன் சாட்சியை பார்க்கிறார். நான் ஆரம்பத்தில் சொல்லேன், நீதிபதிக்கு முன்னாடி நீங்க ப்ரூஃப் என்ன பண்ணணும், எவிடன்ஸை சப்மிட் பண்ணணும். அவர் அதெல்லாம் பர்சீவ் பண்ணுவார், அதெல்லாம் பார்ப்பார். சாட்டிஸ்ஃபை ஆனா என்ன பண்ணுவார், அதை ஏற்றுக்கொள்வார். ஒருவேளை சாட்சி சரியாக இருக்கும் என்றால், இல்லாவிட்டால் குற்றம் நிரூபிக்கப்படாவிட்டால் ஃப்ரீ என்று சொல்லலாம், நீதிபதி சொல்லலாம். ஆனால் அவருக்கு முன்பாக சரியான சாட்சிகள் வைக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நீதி எல்லாம் கந்தையும் குப்பையுமாய் இருக்கிறது. நம்ம சரக்கெல்லாம் எடுத்துட்டு போய் அவருக்கு முன்னாடி வச்சுட்டு, நான் இது நல்லா செஞ்சேன், அது நல்லா செஞ்சேன், நீங்க அன்னைக்கு விடுதலை ஆக்கி விட்டீங்களே, அந்த ஆளை விட நான் மோசமான ஆள் இல்லை, இந்த கதையெல்லாம் செல்லாது. மெட்ராஸ் பாஷையில் சொல்றதுன்னா, இன்னைக்கு நம்ம முதல் பாட்டு பழைய பாட்டு பாடணும், அந்த லாங்குவேஜில் பேசுறது இருந்தா அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழ வேண்டும். சாஷ்டாங்கமாய் விழுறதுன்னா என்னது, முகம் முதல் கால் வரை வணக்கத்துக்குரியவை கிடு. இப்ப மெட்ராஸ் தடாலடியா விழுந்துட்டாம்பாங்க. அதை அப்படின்னா தள்ளி விடுறாங்க இல்லையா. சாஷ்டாங்கம்னா அந்த காலத்துல சாஷ்டாங்கிறது இப்ப தடாலடியா விழுறது. நம்ம கடவுளுக்கு முன்னாடி போய் எப்படி விழணும், தடாலடியா விழணுங்க, சாஷ்டாங்கமா விழுதுன்னு சொல்லிட்டு, நான் என்னை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் இதை சொல்லி அதை சொல்லி உங்களுடைய நேரத்தை வீணடிக்கவும் விரும்பல. என்கிட்ட ஒரு சாட்சி இருக்கு. அது என்ன, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்காக குற்றமற்றவர் என் குற்றத்தை சுமந்து கொண்டார். தன் சரீரத்தை அவர் நொறுக்க ஒப்பு கொடுத்தார். தம்முடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினார். I come to you, God, not trusting myself, but trusting what Christ has done on the cross for me. நான் உம்மிடத்தில் வருகிறேன், ஆனால் என்னை நம்பி அல்ல, நான் செய்தவைகளை அல்ல, அவர் செய்ததை விசுவாசித்து வருகிறேன். அல்லேலூயா. இது ஒரு வரலாற்று கதை, எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை. இஸ்ரவேலுக்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால், அங்கே இயேசு கிறிஸ்து கொல்கத்தாவில் அறையப்பட்ட இடம் என்று ஒரு இடம் இல்லை, 2 இடங்களை காட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடம் 2 இடம் இருக்கிறது போல, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை என்று 2 இடங்களை காட்டுகிறார்கள். நல்ல வேலை, ஒன்னு சந்தோஷம், 2 கல்லறையும் காலியா இருக்கு. இங்கதான் அடக்கம் பண்ணப்பட்டார்னு ஒரு உடம்பு காமிக்கிறாங்களே, 2 கல்லறையும் காலியா இருக்கு. ஆனால் ஒருவர் சொல்லுகிறார், இந்த குறிப்பிட்ட இடம் ஒரு முக்கியமான இடமாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் சொல்லுவது, சிலுவையில் அவர் அறையப்பட்ட பொழுது, அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, எருசலேமில் 7-8 முறை பெரிய பூமி அதிர்ச்சி, வெனிசுலா பூமி அதிர்ச்சி மாதிரி பல மடங்கு. அப்ப அளக்கிறதுக்கு ரிக்டர் ஸ்கேல்னு ஒன்று இல்லை, 7, 8, 9 இட் வில் ட்ரிகர் சுனாமி, அந்த மாதிரி மெஷர்மெண்ட் கிடையாது அப்ப. ஆனா என்ன நடந்துச்சான், ஒரு தடவை பூமி எதிர்ச்சி வந்த பொழுது எல்லா கட்டடங்களும் ரப்பிஷ் ஆயிடுச்சான். இப்ப போய் இடிஞ்சு போனா இடிபாடுகளை அகற்றுகிறார்கள் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலையா எருசலேம்ல. அதை அப்படியே வச்சுக்கிட்டு திமிசு போட்டு அடிச்சு லெவலாக்கிட்டு அது மேல என்ன பண்ணாங்களாம், கட்டினாங்களாம். இந்த மாதிரி 7-9 தடவை பூமி எதிர்ச்சி வந்து ஒவ்வொரு முறையும் 20 அடி 20 அடி 20 அடி ஏற்றி இப்போது 140 அடி உயரமா இருக்கான். முன்னாடி பள்ளமா இருந்த இடம் இப்ப என்ன ஆயிடுச்சு, அவர்கள் சொல்கிறார்கள் தொடர்ந்து. ஆகவே அன்று தேவாலயத்தில் இருந்த அந்த பலிபீடம் 140 அடி என்ன இருக்கு, கீழே இருந்திருக்கு. அவங்க அதாவது இங்கேதான் சிலுவையில் அறையப்பட்டார், இங்கேதான் அடக்கம் பண்ணப்பட்டார் என்று ஒரு இடத்தை முக்கியப்படுத்துவதற்கு அவர்கள் சொல்லுகிற வரலாற்று சான்று இது. ஆகவே இந்த இடத்தில் தான் சாலமோனுடைய தேவாலயம் ஆரம்ப நாட்களிலே இருந்ததற்குரிய அடையாளங்கள் இருக்கிறது. அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது
அவர் சிந்திய ரத்தம் தரையிலே விழுந்தது மட்டுமல்ல, அந்த பூமியின் வெடிப்புகளிலே கொஞ்சம் கதை மாதிரி இருக்கலாம், தப்பில்லை, அதுக்குள்ள அப்படியே போய் 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 அது எங்க போய் கடைசியில் இறங்கிச்சான்? அந்த சாலமோன் ஆலயத்தில் இருந்த பலிபீடத்திலே இறங்கிச்சு. அதனாலதான் ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி. To facilitate the flow of the blood from the cross to the exact point on which the altar was built in Solomon's temple. இதற்காக திரும்ப திரும்ப ஆடுகளும் மாடுகளும் பலியிட வேண்டிய அவசியம் இல்லாமல், திரும்ப திரும்ப ரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல், திரும்ப திரும்ப ஆசாரியன் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ரத்தத்தை தெளித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல், திரும்ப திரும்ப ஆசாரியன் ரத்தத்தை சுமந்தவனாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வருஷத்துக்கு ஒரு முறை பிரவேசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல், அவர் தம்முடைய குற்றமற்ற ரத்தத்தினாலே ஒரே தரம் நமக்காய் பலியானார். இது வரலாற்று பின்னணி. ஆவிக்குரிய பின்னணியிலே வேத வசனங்கள் சொல்லுகின்றால், அவர் தம்முடைய சிலுவையில் சிந்திய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவர் பரலோகத்திற்கு சென்றாராம். அங்கே பரம பிதாவிற்கு முன்பாக என்ன பண்ணாராம்? இருந்த பலிபீடத்திலே தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஊற்றினார். பூமிக்குள்ள எங்க இரத்த கரை இருக்கு அது நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு ஒன்று தெரியும். வேத வசனங்களின் அடிப்படையிலே இயேசு தம்முடைய இரத்தத்தை சுமந்தவராக பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்திலே ஊற்றினார். ஆகவே அவர் இன்று உங்களையும் என்னையும் காணும் பொழுது சாட்சி அங்கே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக சாட்சி ப்ரொடியூஸ், நித்திய நியாயாதிபதி அவருக்கு முன்பாக நம்முடைய பாவ நிவாரண அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ். அங்கே அது நீங்கள் கோர்ட்டுக்கு எப்பயாவது போயிருந்தீங்க சொல்லுவாங்க, மை லார்ட் ஐ சப்மிட் திஸ் அப்படின்னு இருப்பாங்க. பெரிய லார்டுக்கெல்லாம் லார்டு அங்கே இருக்காரு, அவர்கிட்ட போய் வச்சார். அதே போல வேதத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம், பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் பட்ட பாடுகளின் அச்சடையாளங்களை இன்னும் சுமந்திருக்கிறார். இன்னும் சுமந்துகிட்டு இருக்காராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை பார்த்து அவர் பார்த்தாலே நம்ம பசுமமாயிருவோம். அதான் நம்ம நிலைமை. நம்மளை பார்த்து தண்டிப்பதற்கு முன்பு அவர் நம்மை நேரடியாய் பார்க்கவில்லை, அந்த இரத்தத்தின் மூலமாக நம்மை பார்க்கிறார். அப்பொழுது தன்னுடைய குமாரனுடைய பரிகார பலியை தேவன் நினைக்கிறார். குமார் is worthy to be condemned. அது ஃபர்ஸ்ட் தாட். கொண்டு போய் போடுங்க அவனை என்று உச்சரிப்பதற்கு முன்பு இயேசுவின் இரத்தமும் அவருடைய காயங்களும் பரமபிதாவிற்கு முன்பாக வருகிறது. ஆளே மாறிடுறாரு. ஒரு செகண்ட் இப்படி, அடுத்த செகண்ட் இப்படி. இந்த இரண்டுக்கும் என்ன? அவருடைய சரீரம், அடிக்கப்பட்ட சரீரம், அவருடைய ரத்தம், ஊற்றப்பட்ட ரத்தம், அது நமக்கு பாதுகாப்பாக எழுந்து நிற்கிறது. ஆகவே தப்பிக்கிறோம். பண்ற அட்டகாசத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க நினைக்கிறீங்க யாருக்கும் தெரியாதுன்னு. கூட இருக்கிறவனே சொல்லி கொடுத்துருவான். ரொம்ப விவரமானவன் நம்ம நினைப்போம். விவரம் எல்லாம் கிடையாது, எல்லாம் அவர் இறக்கம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய இறக்கத்தினால் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப தெனாவட்டா இருந்துடக்கூடாது. வண்டி எதில் ஓடுது? அவருடைய இறக்கம். எங்கே இருந்து வந்துச்சு அவருடைய இறக்கம்? அவருக்குள் நீதிபதியாகி அவர் நீதி உள்ளவர், பாவத்துக்கு தண்டனை உண்டு. ஆனால் அந்த வேளையிலே இயேசு எழுந்து நிற்கிறார். அந்த இரத்தத்தை தேவன் பார்க்கிறார், அந்த காயங்களை அவர் பார்க்கிறார். நான் நேசிக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க என் ஒரே பேரான குமாரன் என் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அங்க பட்ட பாடுகளை நினைப்பேன் என்று நினைக்கிறார். அதை நினைத்து நம்மை மன்னிக்கிறார். அதை நினைத்து நம்மை மன்னிக்கிறார். ஆகவே சிந்தப்பட்ட ரத்தம் குற்றமற்ற ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம் நம்மை நீதிமான்கள் ஆக்குகிற
ரத்தம். நீதிமான்களாக ஆக்குதல் என்றால் தேவனுக்கு முன்பாக ஒரு பிள்ளையை போல நிற்கக்கூடிய தகுதி. பிள்ளை 100% கரெக்டா இருக்கான், இல்ல. ஆனால் தகப்பனுக்கு தாய்க்கு முன்பாக வந்து நிற்கலாம். அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை அவர் நமக்கு உருவாக்குகிறார். பூமியிலே தேவன் பார்க்க விரும்புகிற சாட்சி தண்ணீர். அது என்ன? இயேசுவினுடைய நொறுக்கப்பட்ட சரீரம். பூமியிலே தேவன் பார்க்க விரும்புகிற சாட்சி என்ன? அவருடைய ரத்தம், சிலுவையிலே சிந்திய குற்றமற்ற ரத்தம். தேவன் பூமியிலே பார்க்க விரும்புகிற சாட்சி என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்காக விண்ணப்பம் செய்கிறார். நம்மால் செய்ய முடியாததை அவர் நமக்குள் இருந்து தேவனுக்கு முன்பாகவும் விண்ணப்பங்களை செய்கிறார். பூமியிலேயும் நம்மால் செய்ய முடியாதவைகளை அவர் நமக்குள் இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் திறனையும் உருவாக்குகிறார். இது தேவன் பார்க்கிறார். நம்முடைய பிரச்சனை என்ன? நாம் நம்மை தேவன் பார்ப்பது போல் பார்ப்பது இல்லை. நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம்? நாம் நம்மை மற்றவர்கள் பார்ப்பது போல் பார்க்கிறோம். நாம் நம்மை நம் எண்ணத்தின்படி பார்க்கிறோம். ஆகவே நம்மால் தேவன் அருளிய நன்மைகளை முழுமையாய் அனுபவிக்க முடிவதில்லை. The problem is not with God. The problem is not with the perfect sacrifice, Jesus Christ. The problem is that we don't see ourselves as God sees us. பிரச்சனைகள் தேவனிடத்தில் இல்லை. பிரச்சனைகள் தேவகுமாரனிடத்திலும் இல்லை. அவர் செய்ய வந்ததை முழுமையாய் செய்து முடித்து விட்டார். முழுமையான தேவனுடைய வெற்றியை நாம் அனுபவிக்காமல் இருப்பதற்கு காரணம், தேவன் நம்மை பார்ப்பது போல நாம் நம்மை பார்ப்பது இல்லை. தேவன் நம்மை மன்னிக்கப்பட்டவர்களாக பார்க்கிறார். நாமோ இன்னும் பழசையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தேவன் நம்மை அவருடைய மகனாக மகளாக பார்க்கிறார். நாமோ இன்னும் அவரை பக்தன், அவர் வரம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கேட்பாரா கேட்க மாட்டாரா, சேர்ப்பாரா இல்லாட்டா ஊதி தள்ளிடுவாரான்னு பயந்துகிட்டு கிடக்கிறோம். விசுவாசத்தோடு நான் தேவனால் பிறந்தவன், அவருடைய மகன் மகள் என்று தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் பார்ப்பது போல பார்ப்பதில்லை. Change the way you look at yourself today in the light of God's word. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படைப்படி நீங்கள் உங்களை பார்க்க துவங்குங்கள். இந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவருடைய ரத்தம் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறது. அவருடைய ரத்தம் நம்மை பிசாசினுடைய எல்லா போராட்டங்களிலிருந்து விடுவிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் ஆவியையும் தேவன் பார்ப்பது மட்டுமல்ல, நாம் பார்ப்பதும் அல்ல. ஒருவேளை நாம சரியா பார்க்காட்டினா கூட பிசாசு கரெக்டா பார்க்கறான். அவன் உங்களை பார்த்து நீங்க உயரமா குட்டையா அதெல்லாம் பார்க்கறது இல்லை. படிச்சாளா பணம் இல்லாளா அதெல்லாம் பார்க்கறது இல்லை. வெயிட் பாத்தியா இல்லாட்ட வெயிட் இல்லாத பாத்தியா. நான் பணத்துல சொல்றேன், சில பேர் வெயிட்டான பாத்திப்பா, குண்டா ஒல்லியா இதெல்லாம் பார்க்கறது இல்லை. அவன் பார்ப்பது இந்த மனிதனுக்குள், இந்த மனிதனை சுற்றிலும், இந்த மனிதனுக்குள் இயேசு இருக்கிறாரா, இந்த மனிதனை சுற்றிலும் அவருடைய ரத்தம் இருக்கிறதா. வேற எதையும் அவன் பார்த்து பயப்படுறதே இல்லை. அநேக வேளையிலே பிசாசு கூட தேவன் நம்மோடு கூட இருப்பதை பார்த்து விலகி இருப்பான். ஆனா நமக்கு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வில்லாமல் தகுதி இல்லாதவைகளை நாம் செய்கிறோம். தகுதி இல்லாத நம்ம தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நமக்கு தகுதி இல்லாதவைகளை செய்கிறோம். ஏன் செய்கிறோம்? தேவன் பார்ப்பது போல் நாம் நம்மை பார்க்கவில்லை. தேவன் நம்மை யார் என்று சொல்லுகிறாரோ அப்படியும் பார்ப்பதில்லை. பிசாசு பார்ப்பது போல கூட நாம் நம்மை பார்ப்பதில்லை. நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். இன்று கர்த்தருக்கு முன்பாக அவர் நம்மோடு இரத்தத்தினால் செய்த உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை அறிவதும் உம்முடைய சரீரத்தோடு இணைவதும்
உம்முடைய இரத்தத்தோடு கலப்பதும் உம்முடைய ஆவியினால் ஆளுகை செய்யப்படுவதும் இதுவே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேளையிலே இந்த பொல்லாத உலகத்திலே வெற்றியோடு வாழ எங்களை நீர் அனுப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குற்றமில்லாதவராய் வாழ்ந்தீர், ஆனால் குற்றவாளியை போல தண்டிக்கப்பட்டீர். எனக்காக, எங்களுக்காக பரிசுத்த இரத்தத்தை சிந்தினீர். அசுத்தமான எங்களை கழுவி சுத்திகரிக்க எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஒரே தரம் பலியானீர். திரும்ப திரும்ப நாங்கள் பலி தேடி எங்கள் வாழ்க்கையை வீணடிக்க அவசியம் இல்லாதபடி மாற்றினீர். மகனாக மகளாக மாற்றினீர். தகுதியற்றவர்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி உமக்கு முன் நிற்கக்கூடிய தகுதியை தந்திருக்கிறீர். பிசாசு எங்களை கண்டு பயந்து விலகும்படியாக எங்களோடு இருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை சுற்றிலும் ஆண்டவரே ஒரு பெரிய கோட்டையாய் அமைத்திருக்கிறீர். யோபுவிடத்தில் அவன் சொன்னான், அது எவ்வளவு உண்மை. நீர் அவனுக்கு ஒரு வேலி போட்டு வைத்திருக்கிறேன், ஆனாலும் அந்த வேலியை தாண்டி வர அவனுக்கு அனுமதி கொடுத்தீர். யோபுவுக்கு வேதனையை கொண்டு வந்தான். ஆனால் உம்முடைய இரத்தத்தின் கோட்டையை ஊடுருவி வருவதற்கு எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. வானிலும் பூமியிலும் பூமியின் தாழ்விடங்களிலும் உம்முடைய நாமத்துக்கு ஒப்பான வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமத்துக்குரியவருடைய ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்திற்கு ஒப்பான வேறொரு இரத்தம் இல்லை. உம்முடைய ஆவிக்கு ஒப்பான ஒரு ஆவி இல்லை. எங்களுக்காய் நொறுக்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்கு ஒப்பான ஒரு சரீரம் இல்லை. அதுவே எங்களுக்கு ஜீவ அப்பம். நீர் எங்களோடு இணைந்து கொள்ள, நாங்கள் உம்மிலே இணைந்து வாழ ஒரு புது வழியை நொறுக்கப்பட்ட உம்முடைய சரீரத்தின் வழியாக நீர் உண்டு பண்ணினீரப்பா. என்று நாங்கள் மீண்டுமாக வந்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கிறோம். மேலறையில் சீஷர்களோடு இருந்த பொழுது நீர் சொன்னீர், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட நொறுக்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்று. ஆண்டவரே, அந்த சரீரத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிற இந்த வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள இன்று வந்திருக்கிறோம். தொடர்ந்து சொன்னேன், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற பாவ மன்னிப்பிற்கான புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை மகனாக மகளாக மாற்றி மகிழ்கின்ற அந்த மகிழ்ச்சியை புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கிறோம். இந்த வெற்றியை புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கிறோம். அந்த பலத்தை புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கிறோம். இயேசு சுவாமி எங்களுக்குள் தங்கியிரும். மாம்சத்தினால், மாம்ச சரீரத்தினால் எங்கள் மாம்ச சரீரத்தை பலப்படுத்தும். இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கி மகிழச் செய்யும். எங்களுக்கும் உமக்கு இடையில் இருக்கிற உறவு விரிசலே வரக்கூடாது சுவாமி. தடையே வரக்கூடாது, கரைகளே வரக்கூடாது. எங்கள் வாழ்க்கையிலிருந்து கள்ளத்தனங்களை அகற்றி போடும். எங்கள் வாழ்க்கையிலிருந்து பொய்களை அகற்றி போடும். எங்கள் வாழ்க்கையில் இருந்து ஒருத்தட்ட ஒன்று சொல்றது, இன்னொருத்தட்ட ஒன்று சொல்றது, கண்டதுக்கெல்லாம் பயந்து பொய் சொல்லி சமாளிக்கிறது, இது போன்ற கள்ளத்தனங்களை அகற்றி போடும். விக்கிரக ஆராதனை கொலைகாரர்கள் பட்டியலிலே பொய் சொல்லுகிறவர்கள் பட்டியலும் இருக்கிறது சுவாமி. எங்களுக்கு அது வேண்டாம். உண்மையை அன்போடு பேச எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவர். ஏதோ இன்னொரு முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், திருவிருந்தில் பங்கேற்று சென்றோம் என்று நாங்கள் இருக்கக்கூடாது. உங்களுடைய வசனம் எச்சரிக்கிறது. ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டும் மீண்டுமாக நாய் தான் கக்கினதற்கு திரும்ப போகிறது போல போகிற மனுஷன், அந்த மனிதனுடைய ஆத்மாவின் மேல் உமக்கு பிரியமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிலுவையில் சிந்திய இரத்தத்தை பயபக்தியோடு ஏற்றுக்கொள்வதில்லை, காலின் கீழே போட்டு மிதிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அப்படிப்பட்டவர்கள் அறியாமல் இருந்தாலே ஆக்கினை கொஞ்சமாயிருக்கும். அறிந்து திமிராய் செயல்படும் பொழுது எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் இன்னும் யதார்த்தமானவர்களாக, உண்மை உள்ளவர்களாக மாறாமல் காலம் தாழ்த்தும் பொழுது அது எவ்வளவு கேட்டுக்கு வழிவகுக்கும் ஆண்டவர் என்று ஒரு விசை எங்களை மன்னியும். ரத்தத்தினால் கழுவும். வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற காலம் இது. இந்த உலகத்திலே வெற்றி பெற்று சாட்சியாய் வாழ வேண்டிய காலம் இது. நாங்களோ தடுமாறி கொண்டிருக்கிறோம். செத்த மனசாட்சிகள் இப்பொழுது உயிரடைவதாக, சரீரங்கள் மீது ஆளுகை செய்கிற பாவ இச்சைகள் அகன்று போவதாக, தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் செய்கிற சுய சித்தங்கள் அடிபணிவதாக, எங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளையும் விருப்பங்களையும் சிலுவையில் அறைய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். நாங்கள் வெற்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும், தோல்வி பெற்றவர்களாய் அல்ல. எங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் வெற்றியை கட்டளையிடும். எங்கள் ஆரோக்கியத்தில் வெற்றியை தாரும், குடும்ப உறவுகளிலே வெற்றியை தாரும், படிப்பிலே வெற்றியை தாரும், பிசினஸ்ல வெற்றியை தாரும், ஆண்டவரே வேலையிலே வெற்றியை தாரும், பொருளாதாரத்தில் வெற்றியை தாரும், ஊழியத்திலே வெற்றியை தாரும். ஆண்டவரே, வெற்றி தர முடியாமல் உம்முடைய கை குறுகவில்லை என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம். நீர் பார்ப்பது போல் எங்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் மகனாக மகளாக மாற்றியிருக்கிறேன். அதற்காக நன்றி. யாராகிலும் இதுவரையிலும் உம்முடைய மகனாக மகளாக மாறிய நிச்சயம் இல்லாமல் இருந்தால், பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் இருந்தால், இப்பொழுதே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களில் கிரியை செய்வீராக. இயேசு சுவாமி என் உள்ளத்துக்குள் வார். திரியேக தெய்வமே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக இருந்தும் இயேசு என்ற நாமத்தில் பூமியில் அவதரித்தவரே என் உள்ளத்திற்குள் வாரும் என்று அழைக்க உதவி செய். அவரை கூப்பிடுங்கள் பிரியமானவர்களே. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும்படியாக அவர் உதவியை நாடுங்கள். ஒருவேளை நீங்கள் தேவனை அறிந்து பின்வாங்கி போயிருந்தால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், அறிந்தும் தவறு செய்தேன். சின்ன தப்பு பெரிய தப்பு இல்லை, தவறு தவறுதான். சின்ன கள்ளத்தனம் திருடுத்தனம் போய் பெருசு இல்லை இல்லை, தவறு தவறுதான். அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க அதனால செஞ்சிட்டேன், இல்லை இல்லை, குற்றம் குற்றமே. காலை வேளையிலே குற்ற நிவாரண பலியாக சிலுவையில் மரித்த தெய்வமே, உடைய இரத்தத்தினால் எங்களை மீண்டும் ஒரு முறை கழுவும், மீண்டும் ஒரு முறை கழுவும். உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கிறோம். புதுப்பியும். நான் சொல்கிற ஜெபத்தை திரும்ப சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, எனக்காக மரித்ததற்காய் நன்றி. விற்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்காய் நன்றி. சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தத்திற்காய் நன்றி. இன்னும் ஒரு விசை என்னை கழுவும். உம்மோடு செய்த உடன்படிக்கையை இன்று நான் புதுப்பித்துக் கொள்கிறேன். என்னோடு தங்கியிரும். பிசாசு நெருங்காதபடி காத்துக்கொள்ளும். உலகத்திலே வெற்றியை தாரும். உமக்கு சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். God bless you. தயவு செய்து உட்காருங்கள். இப்பொழுது கர்த்தருடைய திருவிருந்திலே நாம் பங்கேற்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய மகனாக மகளாக மாறும் பாக்கியத்தை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்து உங்கள் இரட்சகராய் மாறி இருக்கிறார் என்கின்ற உள்ளான அனுபவத்தை தொடர்ந்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து
அவருடைய பாடுகளோடு, மரணத்தோடு, அடக்கம் பண்ணப்படுதலோடு, உயிர்த்தெழுதலோடு விசுவாசத்தினால் இணைந்திருக்கிறேன் என்று வெளியரங்கமாய் சொல்லக்கூடிய முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தேவனோடும் மற்ற மனிதர்களோடும் நல்மன சாட்சியின் நல் உறவில் இருக்கிறவர்கள் பரிசுத்த திருப்பந்தியிலே பங்கேற்கலாம். தொடர்ந்து பாவம் செய்கிறவர்கள், குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை இப்படிதான் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். திங்கட்கிழமை நம்ம வேலையை பார்ப்போம். எச்சரிக்கையா இருங்கள், அது தவறு. ஆண்டவரை போல மாற வேண்டும் என்று தடுமாறி விழுவது வேறு, கள்ளத்தனம். ஞாயிற்றுக்கிழமை இப்படி இருப்பேன், மற்ற நாளில் வழக்கம்படி இருப்பேன், அது துணிகரம். ஆண்டவரிடத்தை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையின் வழி இருக்கும் பொழுது நான் ஏன் இதில் விழ வேண்டும், என்னை தூக்கிவிடும் என்று கேட்டு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டிய ஒப்புரவாகி நாம் வாழ கர்த்தர் உதவி செய்வார். இப்பொழுதும் கர்த்தருடைய திருவிருந்தில் பங்கேற்க விரும்புகிறவர்கள் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாடலை பாடுவோம். அந்த வேளையிலே கர்த்தருடைய திருவிருந்து உங்கள் கரங்களிலே கொடுக்கப்படும்.
தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். ஒன்றாக ஜெபித்து கர்த்தருடைய திருவிருந்தில் பங்கேற்போம். உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய திரு சரீரமாக இருக்கிறது. இதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய திரு சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தூய இரத்தம். இதிலே பங்கு பெறுங்கள். உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவனுடைய திரு இரத்தம், இதில் பானம் பண்ணுங்கள். நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் தம்முடைய சரீரத்தை நமக்கென்று ஒப்பு கொடுத்ததற்காக மனதார நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு சுவாமி, யாருமே செய்யாததை நீர் செய்தீர். யாரும் செய்ய முடியாததை நீர் செய்து முடித்தீர். எங்களில் அன்பு கூர்ந்து உம் உயிரையே கொடுத்தீர். ஆகவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இன்று அந்த நம்பிக்கையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம். எங்கள் மீது அன்பு கூர்ந்து உம்முடைய உயிரையே, உம்முடைய இரத்தத்தையே, சரீரத்தையே, ஆவியையே எங்களுக்கு தந்தபடியினால் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து இந்த உலகத்திலே எங்களை ஜெயிக்க வைப்பீர். நாங்கள் தோற்று போனவர்களாக இந்த பூமியிலே எங்கள் வாழ்க்கையை முடிக்க மாட்டோம். மாம்சத்தோடு இருக்கிற போராட்டத்திலே வெற்றி பெறுவோம். பிசாசோடு கூட இருக்கிற போராட்டங்களிலே வெற்றி பெறுவோம். பொல்லாத மனிதர்களோடு இருக்கிற போராட்டங்களிலே எங்களுக்கு வெற்றி உண்டு சுவாமி. ஏற்கனவே சிலுவையிலே வெற்றியை நீ உருவாக்கி விட்டீர். ஏற்ற வேளையில் அதை அனுபவிக்க செய்வீர். நாங்கள் விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சரீர பலவீனங்கள் இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்தை விட்டு விலகுவதாக. நீர் தங்கியிருக்கிற எங்கள் சரீரத்திலே எப்படி வியாதி வந்து இருக்க முடியும் சுவாமி? உம்மை கண்டு சல்யூட் போட்டுட்டு போகணும். பேதுருவின் மாமியாருக்கு ஆண்டவரே நீர் வந்து ஜெபித்த பொழுது ஜுரம் நீங்கிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. The fever ran away, போயிடுச்சு. அதே போல எங்கள் சரீரத்தில் பலவீனங்கள், மனதில் இருக்கிற பலவீனங்கள் ஆண்டவரே எல்லாம் உம்மை பார்த்து பயந்து ஓடட்டும். எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற தீய சக்திகள் இயேசுவின் நாமத்திலே திரும்பி வராதபடி பாதாளத்திலே எரிந்து சாம்பலாய் போகட்டும். எங்களுடைய குறைவுகள் எல்லாம் ஓடட்டும். உம்முடைய நிறைவுகளால் எங்களையும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் திருச்சபை மக்கள் அனைவரையும் நிரப்பி வெற்றி மேல் வெற்றியை தந்தருளும். துதியான மகிமை அத்தனையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது நாம் நொறுக்கப்பட்ட அவருடைய சரீரத்திலும் சிந்தப்பட்ட அவருடைய குற்றமற்ற இரத்தத்திலும் பங்கேற்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய திரு ரத்தத்திலே பங்கேற்க, திரு சரீரத்திலே பங்கேற்க எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் நன்றி. இங்கே நேரடியாக கூடியிருக்கிறது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே மற்ற இடங்களிலே மற்ற நாடுகளிலிருந்து ஆண்டவரை பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அது சீனாவாக இருக்கலாம். லின்சியை நினைத்து அவர்களுக்காக அவருடைய தகப்பனார் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதி. கனடாவில் இருக்கிற, அமெரிக்காவில், பிரேசில் இருக்கிற யாராக இருந்தால், எந்த பட்டணத்தில் இருந்தால் எங்களோடு இங்க இருக்கிறவர் அங்கே அவர்களோடு இருந்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவகரம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you. தயவு செய்து உட்காருங்கள். இப்பொழுதும் நாம் இந்த ஆராதனையிலே இதுவரை பங்கேற்று ஆன்லைன் நிகழ்ச்சியிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடை கொடுக்க விரும்புகிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து அவருடைய வெற்றியை உங்கள் வெற்றியாக மாற்றி தருவார். God bless you. Thank you for joining us today.